கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 41-42. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் முடிவு வரையிலும் எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறதை நாம் அறிவோம். ஆனாலும் அவன் தேடி பெற்றுக்கொண்டதில் ஒன்றிலாவது திருப்தி அடைவதில்லை என்பதையும் நாம் அறிவோம். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளாலும் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது என்பது உண்மையும் சத்தியமாக இருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதனை திருப்தி செய்யும் பொருள் எது? தேவையான அந்த ஒன்று எது? நம்மை விட்டு எடுபடாத என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அந்த ஒன்று எது? ஏசாயா புத்தகம் அதிகாரம் 55 1, 2 மற்றும் 12 வாசிப்போமாயின், அந்த நல்ல பங்கு, அந்த தேவையான ஒன்று என்னவென்று விளங்கிக் கொள்ள முடியும். அதை கூட வாசிப்போம். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் என்று பார்க்கிறபடி, கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுப்போமாயின், அவர் நமக்கு அருளும் நல்ல பங்கை பெற்றுக்கொள்வோம். அந்த நல்ல பங்கு, அந்த நல்ல அப்பம் நம்மை என்றென்றைக்கும் திருப்திப்படுத்தக்கூடிய அவருடைய வார்த்தையே. அந்த வார்த்தையே, அந்த சத்தியமே நமக்கு பேரானந்தமும் மெய் சமாதானமுமாக இருக்கிறது. இந்த பேரானந்தத்தை, மெய் சமாதானத்தை உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளாலும் கொடுக்க இயலாது என்று நம்முடைய கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறதை யோவான் 14:27 வாசிப்பதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வாசிக்கிறபடி, அவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய சமாதானத்தையே கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். மேலும் அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய சீஷர்களுக்கு அவர் கூறிய பிரதானமான வாழ்த்துதல் என்னவெனில், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்பதே. இந்த சமாதானமே நமக்கு தேவையான ஒன்றும் நல்ல பங்கும் ஆகும். எப்படியெனில், ஏசாயா 53:5 வாசிக்கிறபடி, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு மெய் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் நம்முடைய இரட்சகராகிய இயேசு சிலுவையில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். முந்தின மனுஷனாகிய ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்களாக்கப்பட்ட மனுகுலத்தை மீண்டுமாய் தேவனுடைய ஒப்புரவாக்கும்படியாய், விழுந்து போன மனுகுலத்திற்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய், இயேசுவே நம்முடைய சமாதானக்காரராகி பகையை சிலுவையினால் கொன்று பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். எபேசியர் 2:19-20 வாசிக்கிறபடி, ஆகையால்
நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, காணாமற் போன ஆடுகளைப் போல இருந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேடி வந்து தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டு நமக்கு தேவையான ஒன்றாகிய நல்ல பங்காகிய மெய் சமாதானத்தை நமக்கு அருளியிருக்கிறபடினாலே மரியாளை போல நம்மை தாழ்த்தி நாம் அவர் சமூகத்திலே அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு கை கொண்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.